ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக சிகப்பு அவல் வச்சு லட்டு செய்ய போகிறோங்க. சிகப்பு அவல் வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். கெட்டிய அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல், சிகப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். திக்காக இருந்தாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி, நம்ம லேசாக அதை வெறுசட்டியில் போட்டு வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம அதோட பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம்னா பொட்டுக்கடலை வந்து ஒரு 1/4 கப் எடுத்தால் போதும். ஒரு பைண்டிங்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். அதே மாதிரி வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்து அது வந்து ஒரு 3/4 கப் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். நான் 4-5 ஸ்பூன் அளவு தான், 3/4 கப் அளவு தான் போட்டிருக்கேன். ரொம்ப இனிப்பு தேவைன்னா நீங்கள் 3/4 கப்பு போடலாம். இன்னும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப்பு போட்டால் கூட போதும். இதை வந்து நம்ம வெறும் கடாயில் சும்மா ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும். இதோட நம்ம அந்த பொட்டுக்கடலையும் நம்ம இதோட சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். சும்மா 1/4 கப் அளவு கொஞ்சம் தான் போட்டு அதையும் நம்ம, ஏன்னா அதெல்லாமே நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம லேசாக சட்டியில் போட்டு சூடாக வறுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆற வச்சிடுறேன். அதே மாதிரி தேங்காய் வந்து இதுக்கு வந்து ஒரு அரை மூடியில் பாதி, சின்ன முடியாக இருந்தால் ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சால் தான் செமையாக இருக்கும். அது தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இல்லை, நெய் சேர்த்துருக்கேன். மிக்ஸி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்டு அதே எண்ணெயில் இந்த மாவையும் நம்ம முதல்ல வறுத்துட்டோம். மாவையும் நம்ம நல்லா மிக்சியில் நம்ம ரவை பதத்துக்கு தான் உடைக்க முடியும், அதுக்கு மேலே உடைக்க வராது. நல்லா ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு அதே அதில் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அதே மாதிரி 1/4 கப்பு அளவுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இனிப்புக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன சேர்த்துக்கலாம். இனிப்பு நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றவ கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த அவலும் பொட்டுக்கல்லையும் அரைக்கும் போதே அதில் ஏலக்காயும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக பவுடர் சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை இதே தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம அடுப்பை இப்போல்லாம் வந்து நான் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் கரைஞ்சி வரணுங்கிறதுக்காக. நம்ம இது கரைச்சிட்டு வெள்ளைப்பாக இருந்தால் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சட்டுன்னு செய்கிறதுனால நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுட்டேன். எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம், நம்ம ஆப்ஷனல் தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய், தேவையான அளவு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை விட்டு இறக்கிட்டு நம்ம அந்த சூடு இருக்கையில், கை பொறுக்கிற சூடு இருக்கையில் நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதான். இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் நெய் ஊற்றி இன்னும் நல்லா உருட்டலாம். நான் இருக்கிற நெய்யே போதுங்கிறதுனால இதிலே நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் போட்ட அளவுக்கு எனக்கு 10லேருந்து மீடியமான உருண்டையை தான் நான் உருட்டியிருக்கேன். ஒரு 10லேருந்து 12 அளவுக்கு வந்தது. இதுவே நம்மளுக்கு போதும். யாருமே இப்போ ரொம்ப சாப்பிட மாட்டேங்குது எதை கொடுத்தாலும், அதனால் மீடியமாக செஞ்சு இவ்வளோதாங்க செஞ்சுருக்கேன். சூப்பராக சட்டுன்னு இது சிவப்பு அவல் வச்சு நம்ம லட்டு செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களே செஞ்சு கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக படைங்க. கடையில் வாங்கி வைக்காதே, வீட்டில் செஞ்சது எதாக இருந்தாலும் ஒரு நைவேத்தியம் வச்சாலும் வீட்டில் செஞ்சு வைங்க. தேங்க்யூ.